இன்னைக்கு நாங்கள் இது பிளானே பண்ணல. அந்த பசங்க ஆடினாங்க, அது அவங்க முன்னாடி ஆடினது வந்து எங்களுக்கு, ஏன்னா அவங்கள ஒரு கரெக்டான ஒரு எஜுகேஷனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்கள வந்து முன்னாடி இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது வந்து இட்ஸ் ரியலி ஒரு கனெக்டடான விஷயம். ஸோ எல்லாமே ஒரு பர்பஸாக தான் நடக்குது அப்படின்னு ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ பொன்ராம் சார், இங்கே வர்றதுக்குள்ள அங்கே வந்துட்டீங்க பாருங்க. ஸோ பொன்ராம் சார் இருக்காரு, டைரக்டர் பொன்ராம் சார். அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட் சூப்பர் டான்சர் நம்ம கருணாகரன் அவர்கள். ஃபஸ்ட்டு நான் பண்ண சாங்க்கு அவர் தான் டான்சர். எனக்கு கிடைச்ச பிரபுதேவ மாஸ்டர், ரஜினி சார்லாம் அவர் தான் ஃபஸ்ட்டு சாங்கு. காசு பணம் துட்டு பண்ணி இப்போ வரைக்கும் நாங்கள் அதுக்கு தான் மாஸ்டர் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ்டிசி வந்து ஷெரீஃப் டான்ஸ் கம்பெனின்னு நான் வந்து 2009 உங்களில் நடத்த பிரபுதா வின் பண்ணோன்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என் பேரில் எதுக்கு ஆரம்பிக்கணுன்ற மாதிரி இருந்தது. பட் எல்லாத்துக்கும் ஷெரீஃப்ன்ற ஒரு பேர் கொஞ்சம் ரீச் ஆனதுனால அது நேம்ட் இட் எஸ்டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் டான்ஸ் கம்பெனின்னு ஆரம்பித்தோம். ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வி வாண்ட் டு கிரியேட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் இன் திங். பிகாஸ் ஒரு டான்ஸ்ன்றது வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, சும்மா கூத்து ஜாலியாக ஆடிட்டு போகிறது மட்டும் இல்லை. அது மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அது மூலிமா நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க முடியுன்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாடி வந்து ஒரு டூல், நம்ம பிரெயின் வந்து அதை மெசேஜ் பண்ணுது. ஸோ அந்த பிரெயினுக்கும் பாடிக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷனை வந்து டான்ஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குது. ஸோ நம்ம நினைக்கிற விஷயம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு நமக்கு உடம்பு எப்படி ஒத்துழைக்குதோ அது மாதிரி மூளையிலேருந்து நமக்கு போகிற சிக்னலை இமீடியட்டாக நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு டான்ஸ் இஸ் ஒரு சூப்பர் டூல். ஸோ அது வந்து உங்களோட நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ணும். இது வந்து நான் ஏன் டான்ஸ் ஸ்கூலில் சேரணும்னு சொல்லலை. இந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த டான்ஸ் ஸ்கூல் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் உங்கள் குழந்தைங்களை சேர்த்துங்க. அங்கே இருக்கிற நல்ல மாஸ்டர்ஸ் கிட்ட உங்கள் குழந்தைங்கள படிக்க வைங்க. டெஃபினட்டாக தட் வில் கிவ் யூ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் அஸ், அவங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா டான்ஸுன்றது வந்து ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கிட்ஸ். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்றைக்கி நம்மளோட லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கோம். குழந்தைங்க கம்ப்ளீட்டாக மொபைல்குள்ளே மூழ்கி போயிட்டே இருக்காங்க. ஃப்யூச்சரில் நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியாது. இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிகாஸ் whenever we think, நம்ம முன்னாடி உட்காந்து மேலே உட்காந்து யோசிச்சு பார்த்தலாம் யோசிச்சிருப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட எந்த டூல்ஸும் மொபைல் ஃபோன்ஸ் இல்லை. ஆனால் இன்றைக்கி குழந்தைங்க 24/7 மொபைல் ஃபோனில் தான் இருக்காங்க. யோசிக்கிறதுக்கான டைமே கிடையாது அவங்களுக்கு. ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்ரி கிட் ஷுட் டூ சம் கைண்ட் ஆஃப் அன் ஆர்ட் அண்ட் தட் வில் டெஃபினெட்லி கைட் தெம் டு லீட் த வெரி பியூட்டிஃபுல் லைஃப் ஃபார் தெம். ஸோ அதனால் இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து நிறைய விஷயத்தை போய் ரீச் பண்ணுன்றது என்னோட ஒரு ஆசையாக இருக்குது. அண்ட் நவ் வி ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் ஒரு அக்ரம்காக நாங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அக்ரமோட ஈவெண்ட்டில். ஸோ அந்த ஈவெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டாக, எங்களோட டான்ஸ் ஷோவாக இருக்க போது. இன்றைக்கி எங்கள் குழந்தைங்க ஆட போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையிலேருந்து வின் பண்ண எல்லா வின்னர்ஸும் இன்றைக்கி ஆட போகிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளவோ விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், குழந்தைங்க ஆடுறதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃப்யூச்சர் லைஃப் வந்து அவங்க கையில் தான், எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம அவங்கள மறந்துட்டோமோன்னு ஒரு தோணுது. அதனால தான் சொல்கிறேன், அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள், நல்லா கைட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எஸ்டிசி ஷெரீஃப் மாஸ்டர் எங்கே இருக்காருன்னு தெரில, இங்கே இருக்காரா? சூப்பர். அவர் வந்து ரொம்ப இப்போ இந்த ஷெரீஃப்மூவ்ஸ்.com இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துட்ருக்காருல. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடியே இது சினிமாவில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எப்போ எந்த விஷயம், எனக்கு ஒரு வடக்குப்பட்டி ராமசாமி அப்போ ரொம்ப ஒரு க்ரன்ச்சான ஒரு சுச்சுவேஷன். அப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் கிடைக்கல, எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையல. அவர் என்ன பண்ணால், நான் வரணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கார் அவரே கேரளாலேருந்து ஹையர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவரே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வந்து அது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நேச்சர், அது சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த டான்ஸ் அப்படின்னாலே அது ஒரு மானிட்டரியாக இல்லாமல் அது எவ்வளோ ஃப்ரீயாக பண்ண முடியும், எவ்வளோக்குள்ள நான் டான்ஸ் பண்ணுறேன் அவ்வளோதான். அதுக்கு அந்த ரெமுனரேஷன்னு, அந்த மணி மைண்டு அதெல்லாம் எதுவுமே இல்லாத நான் பார்த்த சினிமாவில் இருக்கிற ஒரு மாஸ்டர்னால் அது ஷெரீஃப் மாஸ்டர் தான். அது 100% சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் சினிமாவில் ஒரு மணி மோட்டிவ் இல்லாத ஒரு டான்ஸ்க்காக மட்டுமே இருக்கிற மாஸ்டர். பட் அப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ், ஸோ எல்லாருக்குமே ஜூபாப்பும் பண்ணார். அதுக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும். நான் போன வருஷம் அதெல்லாம் பிஸியாக இருந்தார். இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்காக வந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். பட் அதுவும் அகரம் ஃபவுண்டேஷன் அவங்க இவ்வளோ தூரம், சூர்யா சார் இவ்வளோ தூரம் இதை பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் இருக்கிற கிட்ஸுக்கு வந்து டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்றது எனக்கே சர்ப்ரைஸ். எனக்கு தெரியாது இதோட அஜெண்டா என்னென்னு. நான் நினச்ச ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஸ்டில் இட்ஸ் வெரி கிரேட் மூவ். அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லோரும் பயன்படுத்திக்கணும். இன்வைட் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
வந்து ப்ளஸ் பண்ண மூவிஸில் எப்பவுமே டான்ஸுக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அப்படியே பயங்கர ஹாப்பனிங்காக வந்து இருக்கும். டான்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அபவுட் ஷெரீஃப். கண்டிப்பாக டான்ஸ்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். முதல்ல வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அண்ட் குழந்தைகளுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறதே ஃபஸ்ட்டு வந்து ஷெரீஃப் மாஸ்டருக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லணும். கார்த்திக் சொல்கிற மாதிரி உண்மையிலே அவர் மனசுக்குள்ளே அதெல்லாம் இருக்குது. வெறும் டான்ஸ் மாஸ்டர் மட்டும் நம்ம இல்லாமல் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற ஐடியாலஜி வந்து ரொம்ப அடிக்கும். அவர்கிட்ட டான்ஸ் பற்றி பேசும்போது சிம்பிளாக ஒன்று சொல்லுவார், பர்ஃபெக்டாக டான்ஸ் ஆடணும் அவசியம் இல்லை, நல்லா டான்ஸ் ஆடினாலே போதும், பர்ஃபெக்ஷன் தான் ஆடணுவார். ஸோ உண்மைதான், டான்ஸ் வந்து ரிலீஃபுக்காக பாடுறது தான், அது வந்து பர்ஃபெக்டாக ஆடணுன்ற கான்சியஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அடிக்கடியே சொல்லுவதை நான் கேள்விப்படுங்க. ஸோ நம்ம டான்ஸ் வந்து குழந்தைகள், அதுவும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் லாஸ்ட்டாக பிச்சுட்டாங்க பசங்களாம், நல்லா கலக்கிட்டாங்க. அந்த சின்ன குழந்தைகள் கூட வேலை வாங்குகிற ஒரு திறமையும் அவங்கள ஆட வைக்கிற எண்ணத்தை உருவாக்குற வந்து அதுக்காக ஒரு ஷெரீஃப் டான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள். கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு 5 years 10 years கழிச்சு உங்கள் டேக்கோடு தான் நிறைய பேர் பசங்க சுற்றணும். வாழ்த்துக்கள் சார். நீங்கள் இங்கே கிட்ஸ் எல்லாம் ஆடும்போது அவ்வளோ ஜாலியாக சிரித்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிருந்தாரு பொன்ராம் சார். உங்களுக்கு டான்ஸ் எவ்வளோ பிடிக்கும் சார்? அதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் நம்ம ஆட தெரியாது, அது ஒரு விஷயம். இல்லை, நான் கேட்க வந்தேன். அவங்களோட படத்தில் டான்ஸ் குட்டி போய் ஆடினாங்களா, அந்த ரேஞ்சு கூட நம்மளால் ஆட முடியாது. ஆனால் ஆடுற எண்ணத்தை அவர் அதை உடைக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, அது ஆடுற ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, அது பர்ஃபெக்டாக ஆடணும்னு நினைக்காம ஆடினா போதும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த டான்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்ச மொழிக்கு முன்னாடியே உருவானது தான். அந்த ஆதி காலத்திலே டான்ஸ் ஆடி தான் வந்திருக்கோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணது ரொம்ப விஷயம். நமக்கு ஆட தெரியாது, மாஸ்டர் ஆட சொல்லிடக்கூடாது தான். மாஸ்டர் அப்படியே ஒரு 2 ஸ்டெப் இவங்களை ஆட வைக்கலாமா மாஸ்டர்? மாஸ்டர் நீங்க வந்து ஒரு 2 ஸ்டெப் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட ரெடியா இருக்குங்கறாங்க. மாஸ்டர், நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகி சாரோட ஃபேன்ஸ் அண்ட் பொன்ராம் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ மேடையில வந்து நம்ம பார்க்க போறோம். மாஸ்டர், ஆக்சுவலா மாஸ்டர் ஸ்கூல் ஆனுவல் டேல ஆடலாம்னு இருந்தாங்களா, அன்னைக்குன்னு பார்த்து மழை பெஞ்சனால ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, ஆனுவல் டே அதுல இருந்து பண்றதே இல்லையா? சோ அங்க விட்டதை இங்க பிடிக்கலாம்னு நாங்க ஆர்டர் பார்த்து டென்ஷன் ஆவீங்க. ஆயிரக்கூடாது மாஸ்டர், நீங்க தான் சொன்னீங்க மனசார டான்ஸ் ஆடினாலே போதும், பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை அப்படின்னு. சோ மியூசிக் மியூசிக் டக்குன்னு மைக்க மைக்கிறே மியூசிக் ஆடுவீங்க அப்படின்னு 2 பேருமே சூப்பரா பண்ணீங்க. எப்படி பண்ணாங்க 2 பேருமே பாத்தீங்களா? அவ்வளோ பேர் கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் நான் கூப்பிட்ட உடனே 2 பேருமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஏன்னா சாருக்கு நான் படம் பண்ணியிருக்கேன், வி ஹவ் ஒர்க் டுகெதர். நாங்கள் நிறையா டான்ஸ் பற்றி பேசுவோம், நாங்கள் சேர்ந்து டான்ஸ் ஆடி ரீலெல்லாம் போட்டிருக்கோம். கார்த்திக் ப்ரோ கூட வந்து எப்படி சொல்கிறது, அவர் சொன்னது உண்மை, நிறைய ஜாலியாக படமும் அப்படியே போய் ஜாலியாக படம் பண்ணுவோம். இட் இஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் ஒன்லி அந்த மொமெண்ட்டு ஜாலியாக வந்து நம்மளால ஒரு கிரியேஷன் உருவாகுதா, அதுக்கு ஒரு ஹாப்பி, அவ்வளோதான். அதுக்கு வந்து பேமெண்ட் ஆகுது ஒன்றாகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக அப்படியே பண்ணுறது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்வைட் பண்ணோன்னே வந்ததுக்கு. இந்த குழந்தைங்கள்லாம் உங்கள் கையில் அவார்டு வாங்கினாங்கன்னா இட் பி தேர் ஆல்சோ பி பிளஸ்டு. அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து வாங்குவாங்க. வரும்போதே சிப்பு உள்ள போட்டு விட்டாங்க போல இருக்கு. நான் ஸ்டாப்பா ஒரு சிப்பு போட்டு விட்டீங்களா? பாய்ஸ் அப்படியே வாங்க, கைப்பிடிங்க. பாய்ஸ் கம் 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 வாங்க வாங்க. வேற லெவல்ல இருக்கீங்களே. கம் கம். மியூசிக் எல்லாம் ஃபுல் டைம் ஆடுவாங்க போல. சூப்பர் சூப்பர். வாங்க எல்லாரும். இந்த குழந்தைகளை வச்சு கொரியோகிராஃப் பண்றது பெரிய விஷயம். அது ஒரு ஃபுல் பார்ட் ஆட வச்சிருக்காம கொரியோகிராஃபர் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். யார் சார் கொரியோகிராஃபர்? அவர் பேசவே மாட்டாரு. அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணாருன்னா அவருக்கே ஒரு டவுட் வரும். அவர் தான் நம்ம ஆதி மாஸ்டர். இல்ல, அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவமா வேற ஒண்ணு. ஸோ நீங்க எல்லாம் கை தட்டி என்கரேஜ் பண்ணீங்கன்னா நம்ம ஏதோ சாதிச்சிருக்கோம் அப்படின்னு இப்ப இருந்தே அவங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிப்பாங்க. பயப்படாம நிறைய இடத்துல அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண நினைப்பாங்க, நிறைய இடத்துல பேச நினைப்பாங்க. ஸோ அதனால் இப்போ இருந்தே அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் கை தட்டுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் குழந்தைங்களாம் நினச்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் வணக்கம் சார், குட் ஈவினிங், வெல்கம் டு STC on stage 2025. இந்த பில்டப் போடனா நீங்க எப்படி வருவீங்கன்னு பார்த்தா சுத்தி இப்படி வரீங்க. ஈஸியா இருக்கும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஷெரீஃப் மாஸ்டர். ரொம்ப அழகான ஏவி, நானே எதிர்பார்க்கல, இவ்வளோ படம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு பணம் தொட்டு மணியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிடுறேன். அந்த பாட்டு முழுமையாக அவ்வளோ பெரிய ஹிட் ஆகி ஒரு பெரிய ரீச்சுக்கு கிடச்சதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று சந்தோஷ் நாராயண் சார், இன்னொன்று ஷெரீஃப் மாஸ்டர். அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு பிளான் ஆக்சுவலாக இந்தியா ஃபுல்லாக போய் நான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பிளான்னு. எனக்கு காலில் ஒரு பெரிய இன்ஜுரி, ஆப்ரேட் பண்ணுற லெவலில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாட்டை ஃபுல்லாக ஒரே நாளில் வடபழனியில் இங்கே ஆப்போசிட்டில் ஏவிஎம்மில் எடுத்து கொடுத்தார் ஷெரீஃப் மாஸ்டர். மாஸ்டர் கேட்ட எதுவுமே மாஸ்டருக்கு கொடுக்கல. மெயின் ஆர்டிஸ்ட்டு டான்ஸ் ஆடுவாரானா, இல்லை அவரால் வாக்கிங்கே கஷ்டம் அப்படின்னு. நான் தான் அது. அதுக்கப்புறம் மாஸ்டர் இன்னும் கேட்ட டைமு கொடுக்கல, ஒரே நாள் தான். அதுக்குள்ளேயே மாஸ்டர் இவ்வளோ அழகாக அந்த சாங்கை எடுத்து கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டரோட இப்போ ரீசெண்டாக வாவாதியார்லேயும் 2 சாங்கு. அதில் என்னாச்சுன்னா மாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், மாஸ்டர் எனக்கு தான் வராதே டான்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு. அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நீ ஒன்று பண்ணுன்னு ஒரு சீக்ரெட் சொன்னார். டான்ஸ் ஆடும்போது ஸ்மைல் மட்டும் பண்ணிக்கோங்க, அதுதான் பெரிய சீக்ரெட். நீங்களாம் நல்லா ஆடுறீங்க, இருந்தாலும் நீங்களும் ஸ்மைல் பண்ணிங்கன்னா நீங்களாம் சூப்பராக இருக்கும். ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடுங்க, எதுவுமே நீங்கள் பண்ணுற தப்பு தெரியவே தெரியாது டான்ஸ் மூமெண்ட்ஸில் அப்படின்னாரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய ஜேர்னியாக தொடர்ந்துட்டு இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எவ்ரிபடி, ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹியர், ஆல் த எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மிங் கிட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு எஸ்டிசி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். தேங்க்யூ. அப்படியே பேசிட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது நம்மளோட கருணா வந்து சூப்பராக நடிப்பார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் கருணா இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறது அந்த காசு பணம் அதில் தான் வந்து எல்லாருக்குமே சொல்லி முடிச்சேன். வெயிட் பண்ணுங்க, அதுக்கு பின்னாடி 2 பேர் காரணம். ஒன்று வந்து சந்தோஷ் நாராயணன், இன்னொன்று வந்து ஷெரீஃப். பட் நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் ஆட முடியாமே பயங்கரமாக ஆடி இருக்கீங்க போது, அப்போ இப்போ நல்லா இருக்கீங்க. அப்போ உங்களை ஆட வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து ஆடலாம். இல்லை அந்த இன்ஜுரி இல்லைனாலும் நான் சேர் கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க. நீங்களே சொன்ன விஷயம். ஸோ ஷெரீஃப் மாஸ்டர் வாங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவரால் ஆட முடியாதப்பவே நீங்கள் வந்து சூப்பராக ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் ஆட வச்சிட்டீங்க. அவர் உண்மையாக ஆட முடிகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவர் எப்படி ஆட வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக இவர்கிட்ட தான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். ஏன்னா என்ன சொன்னாலும் ஆட மாட்டார் அவர், அதனால. ஆனால் பட் ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து அவருக்கு உண்மையாலுமே இன்ஜுரி, லைக் அந்த சாங்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 ஷாட்டு எல்லா இதுலேயும் ப்ரொமோலையும் வரும். அந்த காசு வீசுகிற ஷாட்டு, அந்த காசு பணம்ல அந்த காசு வீசுகிற அந்த ஷாட்டு. அண்டு அதுக்கப்புறம் அந்த கை அந்த அவர் வந்து அந்த பேண்ட் இப்படி தூக்கி இப்படி மூவ் பண்ணுவார், இப்படி காலை தூக்கிட்டு. அது 2மே அவர், ஏன்னா ஒரு காலில் தான் அவரால் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில். பட் இன்னைக்கு வரைக்குமே வந்து டான்ஸ் இஸ் அது வந்து இப்போ நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறோம், காம்படிஷன் பண்ணுறோன்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எந்த கம்பேரிஷனும் தேவையில்லை. அவங்க எப்படியெல்லாம் ஆடினாலும் அது அவங்களுக்கு அழகாக இருக்கும். அதனால் அவங்க அதை தைரியமாக நினச்சாலாம். அதில் கருணா அவர் ஆடினார்னா எப்படி ஆடினார் அழகாக இருக்கும். அதனால தான் அந்த சாங், ஏன்னா அந்த சாங்கில் வந்து ஆட தெரியாதுன்றதை தாண்டி அந்த வைப்பை வந்து கொடுத்து இந்த சாங்கை, அது என்னோடய ஃபர்ஸ்ட் சாங். நான் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சாங்கு. அந்த ஃபஸ்ட்டு சாங்கு நான் வந்து ஜஸ்ட் 12 ஹவர்ஸில் ஷூட் பண்ணோம் அந்த சாங்கை. அந்த சாங் வந்து என்னை இப்போது 200 சாங்க்கு மேலே கூப்பிட்டு போயிருக்கு. அதுக்கு வந்து ஒரு லக்கி மேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் ஆரம்பித்தேன். ஸோ ஆமாம், ஆல்ரெடி அவர் உங்களில் யார் பிரபுதேவா அதில் கலக்கிட்டு அந்த டைட்டில் வின்னராக வந்து நலனோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவர் தான் பண்ணணும் பாட்டுக்குன்னு. இப்போ ரீசெண்டாக கார்த்திக் சுப்ராஜோட படத்தில் ரெட்ரோவில் எல்லா சாங்குமே மாஸ்டர் தான் பண்ணார். ஸோ பிஸியஸ்ட் மாஸ்டர், எங்களோட ஃபேவரட். அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ. கருணா, இப்போ எங்களுக்காக அந்த காசு எறிகிற ஷாட் மாதிரி நீங்க சின்னல இந்த மாதிரி ஆனுவல் டேக்கெல்லாம் ஆடி இருக்கீங்களா கருணா? ஆனுவல் டேல நான் வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட்ல வெரைட்டி லைக் ஹவ் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கிட், ஆட் மேட் அதெல்லாம் பயங்கர ஆக்டிவ். டான்ஸஸ் சின்ன வயசுல இருந்தே பெருசா வராது. ஓகே, சூப்பர். பட் thank you so much for joining us. ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் அவரோட இனிஷியேட்டிவ் பத்தி ஒரு சில விஷயங்கள் ப்ளீஸ். எஸ்டிசி வந்து நிறைய குழந்தைகளுக்கு பெரிய டான்ஸில் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு ஷெரீஃப் மாஸ்டர். ஸோ நிறைய உங்கள் குழந்தைங்களை ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் த இவெண்ட். அண்ட் நவ் அவார்ட்ஸ் உங்களுக்கு வந்து நம்மளோட ஆக்டர் கருணா கொடுக்க போகிறாங்க. எல்லாருமே அழகாக லைனில் நின்று வாங்கிக்கோங்க. ஓகே.